الرحمن علم القرآن. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள், தௌபா செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் நபிகள் நாயகத்திடம் தௌபா செய்யுங்கள் என்று ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஹதீஸினை கூறி அவர்கள் சம்பந்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இல்லாத ஒரு அமலை, இல்லாத ஒரு செயலை வணக்கமாக நிறுவுவதாக இருந்தால் பொய்களையே சொல்ல வேண்டும். ஒரு பொய் யார் ஒருவன் சொல்லுகின்றானோ அவன் பொய்யன் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அதே போன்று சொல்லுகிறார்கள், கஃபா பில் மர்இ, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவன் செவியேற்றதை எல்லாம் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புவான். அப்படியான பொய்யர்களாக அப்பாவிகளே நீங்கள் இருந்து விடக்கூடாது. இந்த பொய்யர்கள் பொய் சொல்லுகிறார்கள். ஏன்? இவர்கள் பாத்திமியாங்கள், ஷியாக்களினுடைய அடியார்கள், ஷியாக்களினுடைய அடிவருடிகள் இவர்கள். அவர்கள் இட்டுக்கட்டிய செய்திகளை ஆதாரம் காட்டக்கூடியவர்கள், மன்னரையை வணங்கக்கூடிய கபர் முட்டிகள் இவர்கள், மன்னரை வாதிகள் இவர்கள். இவர்களுடைய பேச்சுக்களை நம்பி நீங்கள் இணை வைத்த நிலையில் உங்கள் மரணத்தை அடைந்து விடாதீர்கள். மிகப்பெரிய இணை வைப்பு சொல்லுகிறார்கள். என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். எப்படி அந்த நபிமொழி வருகிறது? அன் ஆயிஷா உம்மில் முஃமினீன ரலியல்லாஹு அன்ஹா அன்னஹா அக்பரத்துஹு அன்னஹா இஸ்தரத் நும்ருகத்தன் ஃபீஹா தஸாவீர். உருவங்கள் வரையப்பட்ட ஒரு தலையணி உரையை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாங்கினார்கள். ஃபலம்மா ரஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம அலல் பாப். அப்போ உருவங்கள் வரையப்பட்ட அந்த தலையாணை வீட்டிலே இருப்பதை கண்ட நபிகள் அவர்கள் வீட்டில் நுழையாமல் வீட்டுக்கு வெளியே நின்று விட்டார்கள். பலமேது குலுகு, அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்குள் நுழையவில்லை. அரப்து ஃபி வஜ்ஹில் கராஹியா. இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்துடைய முகத்திலே ஒரு வெறுப்பு இருப்பதனை உணர்ந்து கொள்கிறார்கள். ஃபகுல்து, ஆயிஷா சொல்லுகிறார்கள், நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அதூபு இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வினுடைய இறை தூதரே, அதூபு இலல்லாஹ், நான் அல்லாஹ்வினிடத்திலே தௌபா செய்து விட்டேன். வ இலா ரசூலிஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய தூதரிடத்திலேயும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன், அவருடைய தூதரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். அப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வைலா ரசூலில்லா என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்கிறார்கள். எனவே தௌபா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கலாம். முட்டாள்தனமான வாதம். இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன தௌபத்தை, ஒரு அரபி சொல்லுகிறார், லா ஷக்க இபாதா, தௌபா ஒரு வணக்கம், இதில் சந்தேகம் கிடையாது. வலாக்கின் ஹாதா மின தௌபத்தில் லுகவியா, தௌபா இது மொழி ரீதியான ஒரு தௌபா. தௌபா ஒரு வணக்கம், அது மொழி ரீதியான ஒரு தௌபா. எப்படி சொல்கிறார்கள் என்றால், தௌபத்துல் லுகவியா தக்கூன இபாதத்துன் வகைர் இபாதா, ஒரு மொழி ரீதியான ஒரு தௌபா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வணக்கமாகவும் இருக்கும், வணக்கம் இல்லாமலும் இருக்கக்கூடும். வலிஹாதா ஃபஸலத்துஹார் ரலியல்லாஹு அன்ஹா, இதனால்தான் அந்த நபிகளாரின் உத்தம மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதூபு இலல்லாஹி வரசூலிஹி என்று அதுபு செய்யாமல் வ இலா ரசூலிஹி என்ற அந்த ஹர்ஃபுல் ஜாரை கொண்டு வந்திருக்கிறார். ஃபஆதத் ஹர்ஃபுல் ஜர்ரி லிதகூன தௌபத்தன் முத்தமையிஸத்தன் அனி தௌபத்தில் ஊலா, முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற தௌபா வேறு, நபிகளாரிடத்திலே கேட்கின்ற தௌபா வேறு. அல்லாஹ்விடத்திலே என்ன தௌபா? அவர் செய்தது ஒரு உருவப்படத்தில் வீட்டிலே வைத்திருப்பது என்பது அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு செயல் என்று உணர்ந்து என்ன சொல்கிறார்? அல்லாஹ்விடத்திலே முதலாவது தேடுகிறேன். இரண்டாவது என்ன? நபிகள் நாயகத்தினுடைய உள்ளம் நொந்து இருக்கக்கூடும், நான் செய்த ஒரு காரியம் என் அன்பு கணவர் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் வெறுக்கக்கூடியதாக ஆகிவிட்டது என்று அவருடைய மனம் சஞ்சலப்படுகின்ற வகையில் அமைந்து விட்டது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹ் மா பாலு ஹாதிஹி நும்ருகா, அப்பொழுதுதான் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், இது என்ன தலையணை? அப்பொழுது ஆயிஷா சொல்லுகிறார்கள், இஸ்தரைதுஹா லக்கலி தக்உத அலைஹா வத்தவஸ்ஸதஹா, நான் இந்த தலையணையை நபிகளாரே உங்களுக்காக வாங்கினேன். எதற்காக? வத்தவஸ்ஸதஹா, நீங்கள் அதன் மேல் அமருவதற்காகவும் அதன் மேல் உங்களுடைய தலையை சாய்த்து கொள்வதற்காகவும் நான் வாங்கினேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள்? இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி சுவர் யௌமல் கியாமத்தி யுஅதபூன், நிச்சயமாக
இந்த தலையணையிலே வரையப்பட்டிருக்கின்ற இந்த உருவப்படங்கள் ஹாதிகி சுவரி யௌமல் மறுமை நாளிலே யுஅதபூன் வேதனை செய்யப்படுவார்கள். ஃபயுகாலு லஹும் அஹ்யூ மா ஹலக்துக்கும் மா ஹலக்தும், அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் வரைந்தீர்கள் அல்லவா இந்த உருவங்கள், இந்த உருவங்களுக்கெல்லாம் நீங்கள் உயிர் கொடுங்கள் என்று அல்லாஹ் மறுமையிலே சொல்லுவான். மேலும் சொல்லுகிறார்கள், இன்ன பைத்தல்லதி ஃபீஹி சுவர், நிச்சயமாக எந்த வீட்டிலே உருவப்படுங்கள் இருக்கிறதோ லா ததுகுலுல் மலாயிகா, அந்த வீட்டிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்ற மிக பெரும் செய்தியினை அண்ணனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த செய்தி இமாம் புகாரி அவர்கள் 2105வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த ஆதாரமும் ஒரு வலுவற்ற ஒரு ஆதாரம். இந்த ஆதாரத்தினுடைய முழு செய்தியையும் ஒரு மனிதன் படிக்கின்ற பொழுதோ உண்மைத்தன்மை உணர்ந்து கொள்வான். இவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திடம் பாவ மன்னிப்பு தேடவில்லை. நபிகள் நாயகத்திடம் அவர்கள் கேட்ட மன்னிப்பு அவரை நோகப்படுத்தியதற்காக என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலும். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரஹத்தீன், ஒரு குழுவோடு நான் நபிகள் நாயகத்திடம் அவர்களிடத்தில் பையத்து செய்தேன். உபாயுக்கும் அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்த பையத்தில் எங்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் எனக்கு பையத்து செய்ய வேண்டும். எப்படி? அல்லாஹ் துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையுமே இணை வைக்க மாட்டோம் என்று பையத்து செய்ய வேண்டும். வலா தஸ்ரிகு, திருட மாட்டோம் என்றும், வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்றும், வலா தக்துலு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்றும், வலா தஅது பிபுஹ்தானி தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் அர்ஜுலிக்கும், எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய எந்த மனிதர் குறித்த அவதூறையும் பரப்ப மாட்டோம் என்றும், வலா தஅசூனி ஃபீ மஅரூஃபின் ஃபமன் வஃபா மின்கும் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், உங்களில் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகிறவர்களுக்கு பிரதிபலன் அல்லாஹ்வினுடைய பொறுப்பாகும் என்று நீங்கள் எனக்கு பையத்து செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ உபாதத் இப்னு சாமித் அவர்கள், நாங்கள் இப்படி பையத் செய்தோம். பையத்து செய்த பிற்பாடு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு விடயத்தினை சொல்கிறார்கள், மன் அசாப மின் தாலிக ஷைஅன், இப்படி நீங்கள் பிறருக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் எனக்கு பையத்து செய்து அந்த காரியத்தை உங்களில் யாராவது ஒருவர் செய்துவிட்டால் ஃபஉகித பிஹி ஃபித் துன்யா, அதற்கு இந்த உலகத்திலேயே நீங்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த குற்றத்திற்காக அந்த மனிதரிடத்தில் சென்று மன்னிப்போ, அதுக்கான ஒரு பரிகாரத்தினை நீங்கள் வேண்டிவிடுங்கள். ஃபஹுவலஹு கஃபாரத்துன் வ தஹூருன், நீங்கள் இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு செய்கின்ற பாவத்துக்காக, ஒரு அநியாயத்துக்காக, ஒரு தீங்கிற்காக, ஒரு குற்றத்திற்காக அந்த மனிதரிடத்திலே நீங்கள் மன்னிப்பை வேண்டுவது அல்லது அதற்கான பரிகாரத்தினை நிறைவேற்றுவது தான் அந்த பாவத்திற்கான பரிகாரமாக அமையும் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக சொல்கிறார்கள். ஆக நாம் ஒரு பிற மனிதருக்கு ஒரு தவறு செய்தால் அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாம் விரிவாக பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாவத்தை 2 வகையாக குறிப்பிடுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே பாவம் 2 வகையாக்கப்படுகிறது. ஒன்று மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவம், இன்னொன்று மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற பாவம். இஸ்லாமிய மார்க்கத்தில் 2 வகையாக பாவங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவம், இன்னொன்று மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற பாவம். மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் 3 நிபந்தனைகளை கற்றுத்தருகிறது. ஒருவன் அல்லாஹ்வுக்கு ஒரு தவறை இழைத்து விட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி விட்டான், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி விட்டான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு செய்த அந்த பாவம், அந்த பாவத்தை அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் 3 நிபந்தனைகளை அல் குர்ஆன் சொல்கிறது. என்ன? ஐயுக்திய அனில் மஅசியா, ஒன்று அவன் செய்கின்ற அந்த பாவத்தை நிறுத்த வேண்டும். முதலாவது அவன் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவம் நிறுத்தப்பட வேண்டும். எந்தும அலா ஃபியலிகா, அதை செய்ததற்காக அவன் வருத்தப்பட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தை நிறுத்தி செய்தது பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்தின் மேல் இனிமேல் நான் திரும்ப மாட்டேன் என்று அவன் எண்ணம் கொண்ட பிற்பாடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அதனை ஏற்றுக்கொள்வான். இந்த 3 நிபந்தனைகளும் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற பொழுதோ அவனிடத்தில் காணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் மனிதனுக்கு செய்கின்ற ஒரு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் இஸ்லாம் 4 நிபந்தனைகளை சொல்லுகிறது. மேற்கூறப்பட்ட 3 நிபந்தனைகளும் 4வது நிபந்தனையாக சொல்லுகிறது, மனிதனுக்கு பாவம் செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், எந்த மனிதனுக்கு அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த மனிதன் மன்னிப்பு வழங்க வேண்டும். அந்த மனிதனிடத்திலே தான் செய்த குற்றத்திற்காக அவன் விடுபட வேண்டும் என்ற 4வது நிபந்தனையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பைன் கானத் மாலன் ஒருவனுடைய செல்வத்தை பறித்திருந்தால் அந்த செல்வம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அந்த செல்வத்தை திருடிய நிலையிலே அவன் மரணித்தால் அவன் அநியாயக்காரன். அதுபோன்றோ அவன் அடித்திருந்தால் அல்லது நோவினை செய்திருந்தால் அதற்கு பகரமாக அவன் மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதை போன்று அவன் பரிகாரம் செய்திருக்க வேண்டும். அதுபோல அவதூறு சொல்லியிருந்தால் அல்லது புறம் பேசியிருந்தால் அவன் மரணிப்பதற்கு முன்னால் புறம் பேசப்பட்ட அவதூறு சொல்லப்பட்ட அந்த மனிதரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி எந்த ஒரு அநியாயம், ஒரு அணுவளவு அநியாயம் நடந்திருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இஸ்லாம் ஏன் சொல்லுகிறது என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் இந்தஹு மத்லிமத்துன் லி அஹீஹி, உங்களில் யாருக்காவது உங்கள் சகோதரிடத்தில் ஏதாவது ஒரு அநியாயம் இருந்தால், நீங்கள் உங்களில் இன்னொரு சகோதரனுக்கு ஒரு அநியாயம் செய்திருந்தால் அதிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? தீனாரும் திர்ஹமும் பயனளிக்காத ஒரு நாள் இருக்கிறது. மின் கப்லி அன் யூஹதலி அஹீஹி மின் ஹஸனாத்திஹி, அந்த நாளிலே உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய தீனாரோ திர்ஹமோ பயனளிக்காது. நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவராக அநியாயம் செய்த நிலையில் மரணத்திருந்தால் உங்களுடைய நன்மைகள் அதன் பரிகாரங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுப்பான். ஃபைன்லம் யகுல்லஹு ஹஸனாத், அப்படி உங்களிடத்திலே நன்மைகள் இல்லை என்றால் உஹித மின் ஸய்யிஆத்தி அஹீஹி ஃபதுரிஹத் அலைஹி, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பாவங்களை எடுத்து அந்த பாவத்திலே அநியாயம் செய்து உங்களுக்கு கொடுப்பான். அப்படித்தான் இறைவன் மறுமையிலே தீர்ப்பளிப்பான். அப்படி நஷ்டமடைந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தாகாவினுடைய 82வது வசனத்திலே சொல்லுகின்றான், வ இன்னி லகஃபாரும் லிமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் சும்ம ஹததா, யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி ஈமான் கொண்டும் நற்செயல்கள் செய்தும் நேர்வழி அடைகிறானோ அவனுக்கு நிச்சயமாக நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னி லகஃபாருன் லிமன் தாப, பாவ மன்னிப்பு தேடி யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றான், ஈமான் கொண்ட நிலையிலே நல்லமர்கள் செய்த நிலையிலே என்னிடத்திலே கேட்டால் அவனுடைய பாவங்களை மன்னிப்பவன் நான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பாவங்களை மன்னிக்கின்ற தன்மை எனக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி இருக்கையிலே எப்படி அன்புக்குரியவர்களே அன்னலாரிடத்திலே சென்று பாவம் கேட்க முடியும்? எவ்வளவு பெரிய இணை வைப்பு என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், மானக்கேடான விடயங்களை செய்தவர்கள், அன்புக்குரியவர்களே, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் மானக்கேடான ஒரு காரியத்தை செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்களோ, ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை என்று அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மிகு திருமறையிலே கேட்கிறார்.
அப்படி இருக்கையிலே அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் பாவங்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டி ஒரு செய்தியினை பரப்பினால் அது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து ஒரு பிழையான கருத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக அப்பாவிகளே மாற்றுகிறார்கள் என்றால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மௌலிது பாடல்களுடைய வரிகள் புகழுகின்றோம் என்ற பெயரிலே நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்துகிறது, நபிகள் நாயகத்தின் மீது இட்டுக்கட்டுகிறது. நபிகள் நாயகத்துக்கு இல்லாத ஒரு தன்மையினை அல்லாஹ்வுடைய தன்மையினை நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிறது. நபிகள் நாயகத்தை புகழ்வதாக இருந்தால் அது வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய வாழ்விலே நடந்தவைகள், அவருடைய இறையச்சம் குறித்து பேச முடியும். அப்படி எம்மால் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ முடியும். அந்த புகழ்தல் கூட இன்று இவர்கள் புகழ்வது போன்று கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்று புகழ்கிறோம் என்று ஹராமாக்கி இசையினை ஹலாலாக்கி ஆங்காங்கே வீதி ஓரங்களில் கொடிகளை சுமந்து கொன்று ஒரு அந்நியர்கள் செய்கின்றது போன்று வணக்க வழிபாடுகளாக ஏற்றிக்கொண்டு இவர்கள் புகழ்கிறார்கள். நபிகள் நாயகத்தை புகழ்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அழகிய முறையிலே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வது என்றால் அந்த புகழுதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நபி வழியை தன்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய நடத்தைகள் நபி வழியாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் புகழ்தலிலே மிக பெரும் ஒரு புகழுதல் என்பதனை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அல்லாஹ்வினுடைய யா இபாதி அல்ல, என்னுடைய அடியார்களே அல்லாஹ் அழைக்கின்றான். சொல்லுங்கள், லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூர், அவன் மன்னிக்கக்கூடியவன், அவன் இரக்கமுடையவன். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மௌலீது என்கின்ற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு செயலிலிருந்து தங்களை விடுவித்து அல்லாஹ்விடத்திலே உங்கள் பாவங்களை மன்னிப்பை தேடி அல்லாஹ் ஏக இறைவனே ஏகத்துவ அடிப்படையிலே நிலைநிறுத்தி நல்ல மரணத்தை அடைந்து கொள்ளுகின்ற நல்ல பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.